வணக்கம். கோவை நீலகிரி செய்திகளுக்காக செய்திகள் வாசிப்பது சரவணன். நீலகிரி மாவட்டத்தில் விளையும் ஊட்டி கேரட்டில் கலப்படம் செய்வதை தடுக்க 6 பேர் கொண்ட குழு அமைத்து மாவட்ட ஆட்சியர் லட்சுமி பவ்யா தண்ணீர் உத்தரவு. 7 நாட்களுக்குள் அறிக்கை தாக்கல் செய்ய உத்தரவு. இயற்கை எழில் கொஞ்சம் நீலகிரி மாவட்டத்தில் ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் நீலகிரி மாவட்டம் முழுவதும் ஆங்கிலேயர்களின் பயிரான கேரட், பீட்ரூட், முட்டைகோஸ், வெள்ளைப்பூண்டு போன்ற காய்கறிகள் அறிமுகம் செய்யப்பட்டு காலம் காலமாக நீலகிரியில் ஆங்கில காய்கறிகள் பயிர் செய்யப்பட்டு வருகின்றன. இந்நிலையில் அண்மை காலமாக கர்நாடக மாநிலத்தில் உற்பத்தி செய்யக்கூடிய கேரட்டை நீலகிரிக்கு கொண்டு வந்து அதனை ஊட்டி கேரட் என்று கூறி ஒரு சில வியாபாரிகள் போலியாக விற்பனை செய்து வருவதால் ஊட்டி கேரட் விவசாயிகள் கடுமையாக பாதிக்கப்பட்டனர். இந்நிலையில் உதகை அருகே உள்ள கொல்லிமலை பகுதியில் இயங்கி வரும் தனியார் கேரட் சுத்திகரிக்கும் மையத்திற்கு மாலூர் பகுதியிலிருந்து தரம் குறைவான கேரட்டுகள் கொண்டுவரப்பட்டு ரசாயன கலவை மூலம் சுத்திகரித்து ஊட்டி கேரட்டுகளுடன் கலப்படம் செய்து லாரியில் ஏற்றப்பட்டு விற்பனைக்கு கொண்டு செல்ல இருப்பதை அறிந்த நீலகிரி மாவட்ட உருளைக்கிழங்கு மற்றும் மலைக்காய்கறி விவசாய சங்கத்தினர் கேரட் ஏற்றிக் கொண்டிருந்த லாரியை சிறைபிடித்தும் சுத்திகரிப்பு நிலையத்தை முற்றுகையிட்டும் போராட்டம் நடத்தினர். இதனையடுத்து சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறையினர் விவசாயிகளிடம் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர். இதனைத் தொடர்ந்து இந்த விவகாரம் குறித்து மாவட்ட ஆட்சியரிடம் புகார் தெரிவிக்கப்பட்டது. இதனையடுத்து மாவட்ட ஆட்சியர் கலப்பட கேரட்டுகளை கண்காணிக்கவும் தடுக்கவும் 7 பேர் கொண்ட குழு அமைத்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த குழுவில் தோட்டக்கலை இணை இயக்குநர், உதகை துணை காவல் கண்காணிப்பாளர், சிறப்பு வட்டாட்சியர், தோட்டக்கலை துணை மற்றும் இணை இயக்குநர் உள்ளிட்ட 6 பேருக்கு கொண்ட குழு அமைக்கப்பட்டுள்ளதாகவும் இக்குழு 7 நாட்களுக்குள் கலப்பட கேரட் குறித்து விசாரணை மேற்கொண்டு அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. கோவை நீலகிரி செய்திகளுக்காக எமது சிறப்பு செய்தி ஆசிரியர் தமிழ் வெங்கடேசன். வணக்கம். கோவை